காமிச்சு உங்கள் வீட்டுக்காரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோமா, நீ இந்த மாதிரி எழுதிலாம் கொடுக்க வேண்டாம் சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் ஜெயிலுக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இவன் மேக்னா கொலைக்கு வந்து உங்கள் வீட்டுக்காக தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு கலிவர்தனுக்கு. அதுவுமே இல்லாமல் தமிழை பழிவாங்கிறதுக்காக மேக்னாவை ஏற்கனவே கொன்று அந்த பழியை தமிழ் மேலே போகணுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலிவர்தனே இந்த கொலையை பண்ணிட்டான் முன்பகையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டார் சார்னு சொல்லிட்டு ராகினி எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணீங்களா, இது பிளான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பண்ணல ராகினி, இந்த மாதிரி பரம அண்ணன் தான் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பரம பார்த்தீங்கன்னா என்ன மாப்பிள்ளை என்ன மாட்டி விட்ற அப்படின்னா, உங்களை தான் இப்போ நான் மாட்டி விட முடியும், அப்படி இல்லை அப்படின்னா என் அக்காட்ட சொல்லிவிடுவேன், நீங்கள் என்னை தலையில் அடித்து என்னை சாவடிக்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவளே உங்களை கொண்டுடுவா, ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாரு. சரி மாப்பிள்ளை நான் போகிற மாப்பிள்ளை அப்படி சொல்லிடுறாங்க. ராகினி கிட்ட நான் எதுவும் பண்ணல ராகினி, இந்த மாதிரி பரம அண்ணன் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு நான் இப்போவும் பார்த்தீங்கன்னா நீ நம்பாத ராகினின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாரு. இப்போவும் புருஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு நான் இல்லைன்னு பரமன்னு சொல்கிறாரு. இந்த விஷயம்லாம் இப்போ இவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே ராகினி, எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு. ஆமாம் தமிழன்னு சொல்கிறதும் கரெக்ட் தானே, நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிவிட்டு பரமண்ணா பண்ணார் பணம் பண்ணாமல் பண்ண சொல்ல, பரமண்ணாக்கா அந்த அளவுக்கு வந்து அறிவு கிடையாது இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிடுறாங்க. இதுமாதிரி மண்டையில் அடித்து நான் கோமாக்கு போக வச்சது கூட பரமண்ணன் தான் அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து அர்ஜுன் வந்து சொல்லிடுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பரமோட பொண்டாட்டி பயங்கரமாக கோவமாயிடுறாங்க. ஏன் தம்பி உயிரையே எடுக்க பார்த்திடான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அவங்கள பிடிச்சிக்கிட்டு. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டாங்க. இந்த சொத்துக்காக என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்துக்குமே எனக்கு இருக்குது, எல்லாருமே ஜெயிலில் போய் கடி திங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனை வந்து கைது பண்ணுறாரு.